Hi friends, welcome to SSC 360 Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம். ஒன்று SSC MTS 2019 பற்றி, இன்னொன்று SSC CGL 2020 பற்றி. ஃபர்ஸ்ட் அப்டேட் SSC MTS 2019. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஈஸ்டர்ன் ரீஜனோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 11 அன்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டரும் ஃபார் மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் 2019 பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லா ரீஜனில் இருக்க SSC MTS டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடக்கலாம் அப்படின்ற நியூஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிலீஸ் ஆன எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட கம்பைன் CGL எக்ஸாமினேஷனை பற்றினா ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. இதில் பேஜ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் ஃபைனல் இயர் of their graduation can apply for SSC CGL 2020 exams, but they must be able to show their qualifying documents on or before August 1, 2021 இப்படின்னு ஒரு அப்டேட் இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் அப்படின்ற டேட் வந்து நமக்கு August 1, 2021 இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக ஏஜ் லிமிட்டோட ஏஜ் ரெக்கார்டிங், தட் இஸ் நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணுற கட் ஆஃப் டேட்டும் August 1, 2021 தான் இருக்கும். இது வந்து இப்போ ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இல்லை நம்மளோட டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஆஸ்பிரண்ட் ஆகணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கமிங்கான விஷயமா இருந்தாலும் 27 ஏஜில் இருக்கவங்க இல்லை அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி இப்போ CGL எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு கன்சர்னிங்கான ஒரு நியூஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 CGL ஏஜ் லிமிட் வந்து கட் ஆஃப் டேட் வந்து 1 August 2017, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதே தான் இருந்திருக்கு. 2018 பார்த்தீங்கன்னா அதே தான் இருந்திருக்கு, தட் இஸ் 1 August 2018 அண்ட் 1 August 2018. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year கேப் இருக்கா. இப்போ 2019 நோட்டிஃபிகேஷனையும் 2018 நோட்டிஃபிகேஷனையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 1 year and 4 months கேப் இருக்குது. இப்போ நம்ம இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் என்ன போட்டிருந்தாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனான டேட் வந்து 1 August 2021 போட்டிருக்காங்களா. அப்போ இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 year and 8 months வருதுங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் நமக்கு 3 years ஆகுது. இந்த 3 years நம்ம எத்தனை அட்டம் கொடுத்துருக்கோம், 2 attempt தான் கொடுக்க முடியுது. யூஸ்வலாக நமக்கு ஒரு இயருக்கு ஒரு அட்டம்ப்ட் கணக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா 3 yearsக்கு நம்ம 3 attempts கொடுத்துருக்கணும். ஆனால் இது மாதிரி ஏஜ் வந்து நமக்கு கட் ஆஃப் டேட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கனால இப்போ நம்ம 3 வருஷத்தில் 2 attempt தான் கொடுக்க முடியுது. இந்த இஷ்யூ CGL மட்டும் இல்லைங்க, CHSL, MTS, CPO நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தாலும் இந்த இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த இஷ்யூவை ஸ்டூடெண்ட்ஸோட இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக எஜுகேஷனல் சேனல் அண்ட் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ட்விட்டர் கேம்பெயின் நடத்தலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம SSC 360 தமிழ் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிடும். தேங்க்யூ.